ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வசனங்கள். தியான வசனம் 13ஆம் வசனம். லூக்கா 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எருசலேமை விட்டு சென்றவர்களிலே சீமையை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக அவன் எல்லைக்கோட்டை மீறினான், கொல்லப்பட்டான் என்பதை பார்த்தோம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் மீறுகின்ற பொழுது, அதை இழக்கின்ற பொழுது நாம் பிசாசினாலே தாக்கப்படுகிறோம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக எரிகோவை நோக்கி சென்றவனை குறித்து நாம் பார்த்தோம். ஆம், உயர்விலிருந்து தாழ்வுக்கு நேராக சென்றவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வையும் மேன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய் மாம்சீகத்திலே செயல்படுகிற, உலக மாயைகளினாலே வசீகரித்து செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, பொல்லாப்பை கொண்டு வரும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது எம்மாவூருக்கு போன சீடர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எருசலேமை விட்டு இந்த 2 சீடர்கள் அவர்கள் எம்மாவூருக்கு நேராக போகிறார்கள். அதில் ஒருவனுடைய பேர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது, கிலேயோப்பா என்று சொல்லி. ஆண்டவர் 70 சீடர்களை அனுப்பினாரே, அவர்களில் 2 இந்த சீடர்கள். இவர்கள் எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் எங்கே செல்கிறார்கள்? எம்மாவூருக்கு போகிறார்கள். எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கும் இடம், தேவனுடைய வாசஸ்தலம் என்று அறியப்படுகின்ற ஒரு இடம். அது சமாதானபுரம், நீதியின் புறம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட அந்த மேன்மைக்குரிய ஒரு இடத்திலிருந்து இவர்கள் எங்கே செல்கிறார்கள்? எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள். எம்மாவூர் என்றால் அசட்டை பண்ணப்படுகின்ற இடம். அசட்டை பண்ணப்படுகின்ற இடம். சமாதானபுரத்தை விட்டுவிட்டு, இல்லை என்றால் சமாதான காட்சியை பெற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு அசட்டை பண்ணக்கூடிய மக்களுடைய மத்தியிலே அவர்கள் செல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 சீடர்கள் ஏன் எருசலேமை விட்டு அங்கே செல்லுகிறார்கள்? ஆண்டவரை பின்பற்றின பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ஊழியத்திலே பங்கு பெற்றவர்கள், ஆண்டவர் அனுப்புகின்ற பொழுது அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுத்தவர்கள். ஆனால் இன்று அவரிடத்திலே காணப்பட்ட அவிசுவாசம், தேவனுடைய பாடு மரணங்களை குறித்ததான வேத அறிவை விளங்கி கொள்ளாத ஒரு மக்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலாகாலமாக பல வருடங்களாக நாம் ஆலயத்திற்கு செல்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, ஊழியங்களிலே கலந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் நான் ஊழியத்தில் கலந்து கொள்வதற்கும், இந்த ஊழியத்தை என் கரத்திலே கொடுத்திருக்கிற என் ஆண்டவருக்கும் என்னுடைய தொடர்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக இருக்கிறதா? நான் ஊழியம் செய்யலாம், ஆனால் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நான் இருக்கிறேனா என்பதை நான் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறேன். நான் எடுத்துச் செல்லுகின்ற என் தேவனுடைய சத்திய வசனத்தை நான் முதலாவது விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேனா? என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், அவர் எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், என்னை தம்முடைய நித்திய மகிமையிலே சேர்த்து கொள்ளும்படியாக பரலோக ராட்சியத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லுகின்ற இந்த விசுவாச சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் காணப்படுகிறதா? அப்படி இல்லை என்றால் நாம் எருசலேமை விட்டு வெளியே சென்றவர்களாகவே நாம் கருதப்படுகிறோம். ஆம், இங்கே அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு நடந்து செல்லுகிறார்கள். தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் உள்ள ஐக்கியத்தை விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது கவலை நம்மை ஆட்கொள்ளுகிறது. உலக பாரங்கள் நம்மை அழுத்துகிறது. உலக பிரகாரமான சிந்தனைகளுக்கு நேராக நம்முடைய மனசு ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரோடு ஒருவர் அவர்கள் காரியங்களை என்ன செய்கிறார்கள்? கவலையோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்பியிருந்தோமே, நம்முடைய நம்பிக்கை வீணாகிவிட்டதே. தேவனுடைய பிள்ளையே, நீ நம்பியிருந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? உன் நம்பிக்கை எதன் மேல் வைத்திருக்கிறாய்?
பொருட்களின் மேலும் ஆஸ்திகளின் மேலும் உறவுகள் மீதும் மக்கள் மீதும் வைத்திருப்போம் என்றால் அந்த நம்பிக்கை வீணாகத்தான் செல்லும். ஆனால் என் தேவன் மீது நான் நம்பிக்கை உடையவனாக இருக்கின்ற பொழுது, தேவனிலே நம்பிக்கையை வைத்திருக்கின்ற பொழுது அது ஒரு காலம் வீணாகுவதே கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை எதின் மேல் வைத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். சொத்து மேலா, சுகத்தின் மேலா, ஆஸ்திகளின் மீதா, பிள்ளைகளின் மீதா, அன்புக்குரியவர்கள் மீதா, எதன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? இல்லை என்றால் பொழுதுபோக்குகளின் மீதா, மனம் போல வாழுகின்ற வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது எந்த ஒரு காரியமும் என்னை அசைக்க முடிவதில்லை. என்னை அசைக்க முடியாது. ஒருவேளை சோதனைக்கு மேல் சோதனை வரலாம். அந்த சோதனை என்னை வைரமாக மாற்றுமே ஒழிய என்னை ஒரு நாணல் புல்லாக ஒரு நாளும் மாற்றவே முடியாது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே எல்லா நம்பிக்கையும் இழந்து நம்பிக்கையற்ற நிலைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வந்துவிட்டார்கள். ஒருவேளை அவருடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், ஆண்டவராக இயேசுவை கொன்று விட்டார்கள், இனி அவருடைய சீடர்கள் ஒவ்வொருவரையாக பிடித்து கொல்லுவார்கள், இந்த எருசலேமில் இருந்தால்தானே நமக்கு இந்த பாடு, ஆகையினால் இம்மா ஊருக்கு கடந்து சென்று விடலாம் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் சென்றிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, துக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. தவறான தீர்மானத்திற்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். தவறான தீர்மானத்திற்குள்ளாக வருகிறார்கள். சவாலான ஊழியத்தை சந்திப்பதற்கு அவர்கள் மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனை பின்பற்ற வேண்டும், ஆனால் மேன்மைகளோடு இருக்க வேண்டும். தேவனுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடாது. தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு அவர்கள் சம்மதிக்காதவர்களாக இருக்கிறார்கள். நம்பிக்கை இழந்தார்கள். நம்பிக்கை இழந்ததோடு மாத்திரமல்ல, தாங்கள் நம்பின ஆண்டவருக்காக தியாகம் செய்வதையும் அவர்கள் இழந்து போய் நிற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் நானும் உனக்காக எனக்காக தன்னையே தியாகமாக கொடுத்த உன் ஆண்டவருக்கு எதை தியாகம் செய்கிறோம்? எதை நாம் விட்டு வைக்கிறோம்? எதை விலைக்கிரயமாக்கி இருக்கிறோம்? ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பு உனக்கும் எனக்கும் இலவசமாய் கொடுக்கப்பட்டதே. அந்த இலவசமான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீ அந்த ரட்சகருக்காக வாழ்வதற்கு எதை தியாகம் பண்ணுகிறாய்? எதை விலைக்கிரயமாக்கி இருக்கிறாய்? யோசித்து பார்ப்போம். நான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும், நான் நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டும், நான் மனம் போல வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பிள்ளை என்று அறியப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் எண்ணுவோம் என்றால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தையை பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரமாக செய்து நிறைவேற்றின ஆண்டவர், அவருடைய வார்த்தை மாறாதது. அவர் நம்மிலே வாசம் பண்ண வாஞ்சையோடு காத்து நிற்கிறார். அவர் என்னிலே உன்னிலே வாசம் செய்ய காத்திருக்கின்ற வேளையிலே அவருக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் நம்பிக்கையின் ஊற்று அங்கே வருகிறது. நீயும் நானும் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய முகங்கள் பிரகாசமடையக்கூடிய நிலைக்குள்ளாக நாம் மாற முடியும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அசட்டை பண்ணப்படுகிற ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்கள். இன்று நீ அசட்டைக்காரர்களோடும் கேலி கிண்டல் பண்ணுகிறவர்களோடும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களோடும் உன்னுடைய கூட்டாண்மை இருக்கிறதோ? யோசித்துப்பார், யோசித்துப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை குறித்த பக்தி உடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை குறித்த ஆழமான உணர்தல் அல்லது ஆழமான பொருள் உணராத மக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இன்று வேதம் வாசிக்கப்படுகிறது. நீயும் நானும் வேதத்தை வாசிக்கிறோம். தியானம் என்ற பெயரிலே ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். பொருளுணர்ந்து என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. 19ஆம் சங்கீதத்தை பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய வெளிப்படுத்துதல் எவ்விதமாகலாம் வருகிறது என்பதை அங்கே சங்கீதக்காரன் பட்டியலிடுகிறார். படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலிருந்தும் ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்தும் விலகுவோம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். இங்கே அவர்கள் விசுவாசத்தை இழந்தார்கள். தேவனுக்காக தங்களை தியாகம் செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளாதவர்களாக எருசலேமை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள்.
அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து கொள்கிறார். அவருடைய சம்பாஷணையிலே முழுவதுமாய் பங்கு பெறுகிறார். அவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்குகிறார். வேத விளக்கின் சத்தியத்தில், வேத வெளிச்சத்தின் சத்தியத்திலே அவர்களுக்கு அங்கே என்ன செய்கிறார்? காரியங்களை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நமக்கு தம்முடைய வேதத்தை உணர்த்திய பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய சந்தேகத்திற்கு, உன்னுடைய அவிசுவாசத்திற்கு, உன்னுடைய தவறான தீர்விலிருந்து முடிவிலிருந்து நீ திரும்பி வருவதற்கு ஒரே மார்க்கம் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீ வாசித்து தியானிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும், உன்னை வாழ வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால் நாம் அழிந்து போயிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வல்லமை கொடுக்கக்கூடியதாக, வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ எருசலேமிலே வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எருசலேமை விட்டு கடந்து செல்லாமல் எருசலேமிலே வாசம் பண்ணும்படியாக நீர் விரும்புகிறீர். என்னையும் உம்முடைய எருசலேமாக நீ தெரிந்தெடுத்து எங்களிலே வாசம் பண்ண விரும்புகிறீர். உமக்கு நாங்கள் வழி திறந்து கொடுக்கவும், உம்முடைய நீர் எங்களிலே வாசம் பண்ணுவதை நிமித்தமாக வாழ்வுதரும் வார்த்தையை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே நாங்கள் ஆண்டவருக்காக சவால் நிறைந்த ஊழியத்தை மேற்கொண்டு கிரயம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.